ஐயா இனி எங்க உயிர் போனாலும் ஓட்டை மாத்தி போட மாட்டோம் ஐயா. எங்களுக்கு எப்பவுமே நீங்க தான் ஐயா. ஓட்டு மாத்தி போட மாட்டோம் ஐயா. பண்ணவே மாட்டியா? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா அப்பா எப்பவுமே எனக்கு நீங்க எல்லாம் துணையா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. நீங்க எல்லாம் எனக்கு துணையா இருப்பீங்களா? நீங்க அப்பாவுக்கு ஓட்டு போடாம அவரை தோக்கடிச்சாலும் என் அப்பாவுக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கையும் அன்பும் ஒரு துளி கூட குறையவே இல்லை. ஏன்னா உங்க எல்லாரையுமே அப்பா தான் குடும்பமா பாக்குறாரு. சொந்த குடும்பத்து மேல யாராவது கோச்சுப்பாங்களா? ஐயா பரவாயில்லைங்கய்யா, வெற்றி தம்பி உங்களையே மிஞ்சிருவாரு. போதும் போதும், நிப்பாட்டுங்க. இப்ப நீங்க எல்லாரும் நிம்மதியா உங்க வீட்டுக்கு போங்க. நம்ம ஏரியாவுல தண்ணி கரண்ட்னு எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. நாங்க இருக்கோம், நம்பிக்கையோட போங்க. போதும் போதும். ஏண்டா ஒத்த ஓட்ட வச்சுக்கிட்டு கோட்டைக்கு போக வேண்டிய என்ன வீட்டுல உட்கார வச்சுட்டீங்கல்ல? உங்களுக்கு நான் உதவி பண்ணணுமா? நான் சொல்லிடுறேன், தம்பிகிட்ட சொல்லிடுறேன். சரிங்க. ஏங்க யார் போன் பண்ணாலும் யார் என்ன கேட்டாலும் அப்பா பாத்துப்பாரு தம்பி பாத்துப்பாருன்னா சொல்லுவீங்களா? ஏன் நீங்க முன்ன நின்னு எதுவுமே செய்ய மாட்டீங்களா? அதான் நான் கூட இருக்கேன்ல. பல்லக்கா இங்க தாங்க கூட இருப்பாங்க. நான் இந்த வீட்டு பையன். அத அப்பப்ப கையில எழுதி வச்சுக்கோங்க. அப்பப்ப பாக்கும்போதாச்சும் ஞாபகம் வரட்டும், மறந்துடுவீங்க. இவ ஒருத்தி. என்னைக்குதான் இந்த மனுஷன் திருந்துவாரோ? எல்லாரும் பாத்து போங்க. சரிங்க சின்னையா. சின்னையா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சின்னையா. சின்னையா வாழ்க. வாடா. அப்பா வா. சரிங்கப்பா. நெல்லுப்பா, ஊர்க்கண்ணே ஊமையில தான் பட்டிருக்கும். ஹாய் துளசி ஆண்டி. ஹாய். எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? சூப்பர். இப்போ தியா பாப்பாக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டா? ஓகே ஆண்டி. தியா. டாடி. என்னம்மா திடீர்னு ஆபீஸ் வந்திருக்கீங்க? நேத்தே சொன்னேனேப்பா, தியாவுக்கு டென்டல் செக்கப் போகணும்னு. அண்ணா, நான் தியாவை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்க்கு போறேன். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு அப்புறம் நானே அவளை டென்டல் செக்கப்க்கு கூட்டிட்டு போறேன். நான் வர மாட்டேன். துளசி ஆண்டி கூட ஆபீஸ்லயே இருக்க போறேன். தியா சாக்லேட் சாப்பிட்டு பல் சொத்தையா போச்சுல, ஹாஸ்பிட்டல் போகணுமா கண்ணா? நீங்க நிறைய சாக்லேட் சாப்பிடுறீங்களா? யாரு வாங்கி கொடுக்கறா? இதோ ஜெகன் அங்கிள் தான். நிறைய சாக்லேட் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, குழந்தை சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயாவது அவளுக்கு சாக்லேட் கொடுப்பேன். சோ நீங்களா திட்டுவீங்கிறதுக்காக தான் அப்படி சொல்றா. அப்படிதானே செல்லம்? சரி நீங்க கிளம்புங்க, நான் ஆபீஸ் முடிச்சிட்டு தியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நான் வர மாட்டேன். துளசி ஆண்டி வந்தா நான் வருவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம் ஆண்டி. அதான் அப்பா கூட இருக்காருல்ல. ஐயோ அப்பாக்கு பயம். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? என்னங்க
ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்ல பையனா தெரியறாருங்க. அவரோட குழந்தையையும் துளசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் நல்லா பழகிக்கிறாங்க. புரியுது லட்சுமி. இருந்தாலும் ரெண்டாந்தாரமா எப்படி? சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையே அமையல, அதனால வேற வழி இல்லாம ரெண்டாந்தாரம் ஆக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்க? அது மட்டும் இல்லாம மருமகள்லாம் என்ன நினைப்பாங்க? இத சொன்னா நம்ம பொண்ணுங்க பசங்க எல்லாம் அது இது சரிப்பட்டு வராது லட்சுமி. நான் இன்னும் துளசி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலங்க. அவகிட்ட முதல்ல சொல்லுவோம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். துளசி இருக்கட்டும் லட்சுமி, நம்ம சொந்த பந்தமெல்லாம் என்ன பேசுவாங்க? நாம துளசிக்கு மாப்பிள்ளை தேடுறோம்னு தெரிஞ்சு யாராவது அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னாங்களா? இல்ல அவங்க வீட்ல இருக்கிற பசங்களுக்கு தான் பொண்ணு கேட்டாங்களா? இல்லையே. அவங்களும் மத்தவங்கள மாதிரி விலகி தானே போனாங்க. அப்புறம் அவங்க பேசுறத பத்தியெல்லாம் நாம எதுக்குங்க யோசிக்கணும்? என்னங்க, நமக்கு நம்ம துளசியோட முடிவு தாங்க முக்கியம். அதோட நாம நம்ம பசங்க கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லுவோங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து முடிவெடுக்கலாம். அவசரப்பட்டு இந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்ல எனக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க.